அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த ஒரு 5 125cc ஸ்கூட்டரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னாலே இப்போ பலர் விரும்பி ஓட்டக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் அப்படின்ற ஒரு வண்டியை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரை பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பிரேக்கிங்லாம் நல்லா இருக்காது. ஆனால் இப்போ வர ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் சரி, அதோட பிரேக்கிங்கும் சரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் நம்மளும் இன்றைக்கி ஒரு சிறந்த 5 125cc ஸ்கூட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எந்த ஸ்கூட்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் சென்டார். இந்த ஸ்கூட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸோட முதல் 125cc ஸ்கூட்டர் அப்படின்ற பெருமையும், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ளூடூத் ஸ்கூட்டர், அதாவது இந்தியாவோட முதல் ப்ளூடூத் ஸ்கூட்டர் அப்படின்ற பெருமையை இந்த ஸ்கூட்டருக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்ஜின் வைஸ் 124.8cc கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட பிஎஸ்பி மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் 9.27 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கூட்டரோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 166 கிலோகிராம் வண்டியோட வெயிட் வருது. அடுத்து ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 12 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரேர் வீல் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கூட்டரோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் டெலஸ்கோபிக்கும், ரேர் வீல் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீல்டு ஹைட்ராலிக் டைப் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. டெய்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 km/h போக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 40 ஒரு 45 km/லிட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆண்ட்ராய்ட் பேஸ்க்கு 75,000 வரை இதோட விலை வருது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற ஸ்கூட்டர் எந்த ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா கிராசியா. இந்த கிராசியா அப்படின்ற ஸ்கூட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டாவில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கிராசியா அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் 124.9cc கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட பீச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 8.52 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.54 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 கிலோகிராம் வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். அடுத்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5.3 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 12 inch ஷீட் மெட்டல் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வீலுமே ட்ரம் பிரேக் வச்ச மாதிரி ஒரு வேரியன்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிஸ்க், ரேர் வீல் ட்ரம் வச்ச மாதிரி இன்னொரு வேரியன்ட் இருக்குது. இதில் சிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தா அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரேர் வீல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லோடர் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தா அப்படின்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டெய்லைட் பார்த்தீங்கன்னா பல்ப் டைப் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 km/h போக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 40 ஒரு 50 வரையும் நம்ம மைலேஜ் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆண்ட்ராய்ட் பேஸ்க்கு 68,000 70,000 வரைக்கும் கூட இந்த வண்டியோட விலை வருது. அடுத்து நம்ம மூணாவது எந்த ஸ்கூட்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா. இது ஹோண்டா பொறுத்தவரை மிகவும் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஸ்கூட்டரில் முதலிடத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா ஆக்டிவா அப்படின்ற ஸ்கூட்டர் சொல்லலாம். இந்த ஸ்கூட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 124.9cc கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட பீச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 8.6 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.12 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 கிலோகிராம் வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.3 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 12 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வீலுமே ட்ரம் பிரேக் வச்ச மாதிரி ஒரு வேரியன்ட் இருக்குது. இன்னொன்று வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிஸ்க், ரேர் வீல் ட்ரம் அப்படின்ற மாதிரி இன்னொரு வேரியன்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் டெலஸ்கோபிக்கும், ரேர் வீல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லோடர் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஆலஜன் தான் கொடுத்துருக்காங்க. டெய்லைட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 km/h போக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 50 55 வரையும் நம்ம இந்த வண்டிக்கு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆண்ட்ராய்ட் பேஸ்க்கு 70,000 75,000 வரையும் கூட இதோட விலை வருது. நம்ம நாலாவது எந்த ஸ்கூட்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரில்லா SR 125. இந்த ஸ்கூட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 124cc கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட பீச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 9.4 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.9 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 122 கிலோகிராம் வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 14 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான்.
அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரேர் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும், ரேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் கொடுத்துருக்காங்க, டெய்லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 km/h போக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 40 வரையும் நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து 73,000 வரையும் கூட இந்த வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம அஞ்சாவது வந்து எந்த ஸ்கூட்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஆக்சஸ். சுசுகி நிறுவனத்தில் வந்து கொஞ்சம் நல்ல விற்பனையாகக்கூடிய ஸ்கூட்டர், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுசுகி ஆக்சஸ் 125cc ஸ்கூட்டர் சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 124cc கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். இதில் பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 8.58 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.2 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 kg வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து ஃபியூல் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5.6 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 12 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து பிரேக்கிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீலில் வந்து டிஸ்க், ரேர் வீல், ட்ரம் அப்படின்ற மாதிரி வேரியண்ட்டும், இன்னொரு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீலுமே வந்து ட்ரம் பிரேக் வச்ச மாதிரி வந்து வேரியண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீலில் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆர்ம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் இருக்கும், டெய்லைட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 km/h போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 55-60 வரைக்கும் இதுக்கு மைலேஜ் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து 65,000 70,000 வரைக்கும் கூட இதோட விலை வருது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல தகவல் அதுவும் நம்ம தமிழ் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.